second sum என்ன கொடுத்துருக்காங்கன்னா A is a set 1 2 3 4 etc 45 வரைக்கும் இருக்கணும் and R be the relation defined as square of a number on A. இப்போ என்ன அர்த்தம்னா 1லேருந்து 45 வரைக்கும் இருக்கா, R is a relation சொல்லிட்டாங்களா. இது நம்ம எப்படி எழுதணும்னா ஆல்ரெடி ஃபஸ்ட் சம்மில் பார்த்தோம்ல ஆர்டர்ட் பேர்ஸ் மாதிரி தான் எழுதணும். அது எப்படி இருக்கணும்னா ஸ்கொயர் ஆஃப் எ நம்பர் ஆன் ஆர் ஆன் ஏ, செட்டு ஏக்குள்ளே இருக்கிற ஸ்கொயர் நம்பர்ஸாக இருக்கணும், ஏவை தாண்டி போகக்கூடாது, அதுவும் சப்செட் ஆஃப் ஏ இன்ட்டு ஏவாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. என்ன அர்த்தம்னா நம்ம வந்து இப்போ ஏ இன்ட்டு ஏ ஃபஸ்ட்டு எழுதணும். ஸோ அதுதான் வந்து மீனிங். ஏ இன்ட்டு ஏ எப்படி எழுதுவோம், ஃபஸ்ட் எலமெண்ட் எடுத்து ஃபஸ்ட்டு ஏ இன்ட்டு ஏ எழுதுவோம். ஏ இன்ட்டு ஏ எப்படி எழுதுவோம், 1 2 3 4 இன்ட்டு 1 2 3 4 அந்த மாதிரி தான் போகும். இது எப்படி வரும், 1 1 1 2 up to 1 45, நெக்ஸ்ட்டு 2 1 2 2 etc 2 45. அப்படியே எப்படி வரும்னா 45 1 45 2 up to 45 45. ஸோ இப்படி தானே வரும், இப்படி தானே ஆர்டர் பேர்ஸ் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வந்து ஏ இன்ட்டு ஏ இப்படி தான் எழுதுவோம். நெக்ஸ்ட்டு தான் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஆர் இஸ் எ ரிலேஷன் டிஃபைன்ட் அ ஸ்கொயர் ஆஃப் அ நம்பர் ஆன் ஏ. ஸோ சப்செட் ஆஃப் ஏ இன்ட்டு ஏ கொடுத்துருக்காங்களா, இதுக்குள்ளே இருக்கிறது மட்டும்தான் வந்து நம்ம ஆராக எழுதணும். அதுதான் சப்செட்டுன்றதோட மீனிங். சப்செட்னா என்னென்னா ஏன்ற செட்டுக்குள்ளே மட்டும்தான் அந்த எலமெண்ட்ஸ் இருக்கணும், அதை தாண்டி போகக்கூடாது. அதுதான் வந்து சப்செட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸ்கொயராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து 1ன்னு எடுத்துக்கிட்டோன்னா 1ஓட ஸ்கொயர் இஸ் 1. நெக்ஸ்ட்டு செகண்ட் எலமெண்ட் வந்து 2 எடுத்தோன்னா 2ஓட ஸ்கொயர் 4. நெக்ஸ்ட்டு 3ஓட ஸ்கொயர் 9. நெக்ஸ்ட்டு 4ஓட ஸ்கொயர் 16. நெக்ஸ்ட்டு 5ஓட ஸ்கொயர் 25. நெக்ஸ்ட்டு 6ஓட ஸ்கொயர் 36. நெக்ஸ்ட்டு 7 எடுத்தோம்னா 7ஓட ஸ்கொயர் 49 போயிடும். இங்கே வந்து 45 வரைக்கும் தான் இருக்குது. 49 வந்து அபவ் 45 விட பெருசாக போயிடுறதால நம்ம வந்து 7 எடுக்க முடியாது. ஸோ 6ஓட ஸ்டாப் பண்ணிக்கணும். 6 36 வரைக்கும் தான் வந்து ரிலேஷன் ஆரில் இருக்கிற எலிமெண்ட்ஸ். 1 1 2 4 3 9 4 16 5 25 6 36. அதாவது டொமைனும் ரேஞ்சும் டொமைன் வந்து நம்பர், ரேஞ்ச் வந்து அதோட ஸ்கொயராக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி எடுத்து எழுதணும். அதுதான் வந்து ஆர் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் அ ஸ்கொயர் ஆஃப் ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் ஆஃப் அ நம்பர் ஏன்னா ஏல இருக்கிற ஒரு நம்பர் அதோட ஸ்கொயர், அது எல்லாமே வந்து நாம் எழுதின அந்த ஏ இன்ட்டு ஏக்குள்ளேயே வந்து முடிஞ்சிடணும். அதுதான் மீனிங். ஸோ ஆரோட ஆர்டர் பேர்ஸ் எழுதிட்டோமா. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து டொமைனும் ரேஞ்சும் எழுதணும். டொமைன்னா என்னென்னா நாம் ஒரு ரிலேஷனுக்கு வேல்யூ எழுதணுன்னா அந்த ரிலேஷனில் இருக்கிற ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் தான் வந்து டொமைன். ஸோ இங்கே என்ன வரும், 1 2 3 4 5 6. ஸோ இதுதான் டொமைன். ரேஞ்சுன்றது வந்து அதே ரிலேஷனில் இருக்கிற செகண்ட் எலமெண்ட்ஸ், அந்த செகண்ட் எலமெண்ட்ஸ்லாம் வந்து ரேஞ்ச் 1 4 9 16 25. ஸோ இதுதான் வந்து ரேஞ்ச். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து செகண்ட் கொஷின் பெருசு, பட் ஆன்சர் வந்து நம்ம ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதிக்கலாம். ஓகே.